வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜிடபிள் தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு சொரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு தோலை சீத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் ரவை எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சொரைக்காய் பீசஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இப்போ இந்த கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி வந்துட்டு மைதா மாவும் ஒரு கரண்டி அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டு இதோட மிளகு ஜீரகம் வந்து நான் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. ஸோ அதையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ரவா தோசை கோதுமை தோசையெல்லாம் எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றி அழகாக எடுக்க வேண்டியது தான். நான் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. வெறுமனே அரிசி மாவும் மைதா மாவும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோதுமை மாவு நான் கலந்ததுனால அந்த குழகுழப்பு தன்மையினால என்னால் வந்துட்டு சரியாக தோசை எடுக்க வரல. இதோட நீங்கள் வந்துட்டு ஒரு கார சட்னியோ இல்லை வந்துட்டு தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.